வணக்கம். இன்றைக்கி myhome mykitchenல செட்டிநாடு சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் கறி செய்யறதுக்கு 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்லை, காய்தான் இருக்குது, அதனால் நான் அது பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் எலுமிச்சம்பழம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பில் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் 1-2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச கறியை உள்ளே சேர்த்துடலாம். கறி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கறியை வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மசாலாவோட கறி சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறம் 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடிக்கோங்க. இப்போ கறியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக விட்டுருங்க. அவ்வளோதான். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கறி நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லை செமி கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையில் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட சுவையான செட்டிநாடு சிக்கன் கறி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா myhome mykitchenக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.